இது மகிமை நேரம். சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களுக்கு என் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னாளுடைய குணாதிசயங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். தனக்கு ஒரு குறைபாடு இருந்த போதிலும் கூட ஆலயத்திற்கு குடும்பமாக சென்ற அன்னாள், அப்புறம் தன்னுடைய துயரத்தை துன்பத்தை ஆண்டவரிடம் மாத்திரம் கூறின அன்னாள், பொருத்தனையோடு விண்ணப்பத்தை ஏறெடுத்த அன்னாள், விசுவாசத்தோடு இருந்த அன்னாள், அமைதியாக இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட அன்னாள் என்று பார்த்தோம். இன்றைக்கு குழந்தையை, தனக்கு பிறந்த குழந்தையை இப்படி அர்ப்பணிப்போடு வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இப்போ அவங்க பொருத்தனை பண்ணி ஜெபிச்சாங்க, பாரத்தோடு ஜெபிச்சாங்க. இப்போ ஆண்டவர் அதுக்கு பதில் கொடுத்துட்டார். என்ன ஒரு அழகான ஆண் குழந்தையை இந்த அன்னாளுக்கு கொடுத்தாங்க. இப்போ இந்த அன்னாள் ஒரு அர்த்தமுள்ள பெயரை அந்த குழந்தைக்கு வைக்கிறாங்க. அந்த அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்திலே, கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். இவ்வளோ அர்த்தம் உள்ள பேர். என்ன? கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேல் அப்படின்னு நேம் வைக்கிறாங்க. இன்றைக்கு நம்ம குழந்தைகளுக்கு நம்ம எப்படி பெயர் வைக்கிறோம்? அம்மா பேர்லேருந்து ஒரு எழுத்து, அப்பா பேர்லேருந்து ஒரு எழுத்து, ரெண்டையும் கொலாப்ஸ் பண்ணி அது இது புரியவே செய்யாது, அதுக்கு ஒரு மீனிங்கே இருக்காது. ஆனால் அதான் நம்மளோட குழந்தைகளுடைய பெயராக இருக்குல்ல. இல்லை, நம்ம குழந்தைகளுக்கு பெயரிடுவதில் ஒரு அர்த்தமுள்ள பெயரை நாம் வைக்கணும். நம்ம யாக்கோபுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எத்தனை அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எத்தனை இருக்கிற வரைக்கும் உனக்கு ஆசீர்வாதமே இருக்காது, நீ எப்படி மாறணும்? இஸ்ரவேலா மாறணும்னு சொல்லிட்டு, இனி உன் பேர் யாக்கோபு இல்லை இஸ்ரவேல்னு சொல்லிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க? பெயரை மாற்றுறாங்க. சரியா? ஆபிராம்னா உயர்த்தப்பட்ட தந்தை அப்படின்னு அர்த்தம். இப்போ நீ போதும்பா, நீ ஜாதிகளுக்கு தந்தையா இருன்னு சொல்லிட்டு ஆபிரகாம்னு பேர் வைக்காங்க. என்ன? சாராய் அப்படின்னா ராஜரீகம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நீ ராஜாக்களுக்கு தாயாவாய் அப்படின்னு சொல்லிட்டு சாராள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பெயர் வைக்கிறார். இப்போ யாக்கோபுக்கு நல்லா தெரியும். எப்படி தெரியும்? அர்த்தமுள்ள பெயரை குழந்தைகளுக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ராகேல் தன்னுடைய மரண காலத்தில் ஒரு குழந்தையை, 2வது குழந்தையை பெற்றெடுத்தாள். என்ன? அந்த பிள்ளைக்கு அந்த துயரத்தின் தருவாயில் அந்த பிள்ளை பிறந்ததுனால என்ன பண்ணுறாங்க? பெனோனி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வைப்பாங்க. பெனோனி அப்படின்னா துயரத்தின் மகன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ யாக்கோபுக்கு நல்லாவே தெரியும் என்னது? எத்தனை இருந்த வரைக்கும் யாக்கோபுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கலன்னு தெரியும். அதனால என்ன பண்ணுறாங்க? இல்லை, இந்த பிள்ளை பெனோனி இல்லை, இது யாரு? பென்யமீன், வலதுகரத்தின் மகன் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வைக்கிறாங்க. நம்ம குழந்தைகளுக்கு பெயர் வைக்கும் பொழுது நல்ல அர்த்தமுள்ள பெயர்களை நம்ம என்ன பண்ணணும்? வைக்கணும். சரியா? அடுத்து என்ன பண்ணுறாங்க? இந்த குழந்தைய நம்ம கையில் ஆண்டவர் தந்திருக்காரு. என்ன? நம்ம பிள்ளைங்களை. அப்போ நம்ம கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் பிள்ளைகளை நம்ம வளர்க்கணும். இந்த அன்னாலும் சொல்லி சொல்லி வளர்த்துருப்பாங்கல்ல சாமுவேலை. நான் ரொம்ப நிந்தையோடு இருந்தேன், ரொம்ப துயரமாக இருந்தேன், ஆண்டவர் உன்னை எனக்கு தந்தாரு, என்னுடைய நிந்தை துயரம் எல்லாவற்றையும் நீக்கிவிட்டார். நான் அந்த டைமில் ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தேன், கர்த்தருக்கு உன்னை ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லிட்டு பொருத்தனை பண்ணியிருந்தேன். சவரகன் கத்தி உன் தலையின் மேல் படாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பொருத்தனை பண்ணியிருக்கேன் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. என்ன? அந்த இடத்துல ஏலின்னு ஒரு ஐயா இருந்தாங்க. அவங்க எனக்கு ஆறுதலாக பேசினாங்க, என்னை ஆசீர்வதித்தாங்க. நீ இனி அவங்க கிட்ட தான் போய் இருக்கணும், கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் பணிவிடைகளை செய்து கர்த்தருடைய சந்திதில நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லி வளர்த்துருப்பாங்க. அப்படி தானே நம்மளும் நம்மளுடைய குழந்தைகளுக்கு நல்ல பண்புகளை சொல்லி வளர்க்கணும். வேதாகமத்தை நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லணும். நம்ம ஆலயத்தில் எப்படி இருக்கணும், பயபக்தியாக இருக்கணும்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு கற்றுத்தரணும். நம்ம பிள்ளைகளை செல்லமாக வளர்க்குறோமா, இல்லைன்னா நல்ல பண்புகளை சொல்லி வளர்க்குறோமா? நம்ம இது ரொம்ப முக்கியம். என்ன? பிள்ளைங்க நம்ம கரத்தில் இருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? நல்ல பண்புகளை கற்றுக் கொடுக்கணும். நம்ம இங்கே டிவி பார்த்துட்டு, சீரியல் பார்த்துட்டு, மொபைலில் எப்போ பார்த்தாலும் நோண்டிகிட்டே இருந்துட்டு பிள்ளைங்களை நீ பைபிள் படி, ப்ரேயர் பண்ணு அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க. நம்மளை பிரதிபலிக்கிறவர்களாக தான் யார் இருப்பா?
பிள்ளைங்க இருப்பாங்க. அன்னாள் ஆலய வாஞ்சையா இருந்ததுனால தான் சாமுவேலும் எப்படி இருந்தாரு, ஆலய வாஞ்சை உள்ளவரா இருந்தாரு. நம்ம எப்படி இருக்கிறோமோ, நம்ம டிவியை பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா பிள்ளைங்களும் என்ன பண்ணும், நம்ம கூட சேர்ந்து டிவியை பார்த்துட்டே தான் இருக்கும். நம்ம அதே நேரம் நம்ம பைபிள் வாசித்து நம்ம தியானம் பண்ணுகிறவர்களா நம்ம இருந்தோம்னா நம்ம பிள்ளைங்களும் நம்மளை பார்த்து என்ன பண்ணும், நம்ம பக்கத்தில் வந்து உட்கார்ந்து கொள்ளும், நம்மளை மாதிரியே பைபிள் ரீட் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு அம்மா சொன்னாங்க, என் பையன் வந்து கெட்ட வார்த்தையாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, அது வந்து கெட்ட வார்த்தை இல்லை, கேட்ட வார்த்தை. பிள்ளைகள் ஒவ்வொன்றும் நம்மிடமிருந்து கற்றுக்கொண்டு தான் அதை என்ன பண்ணுது, பிரதிபலிக்குது. அதில் நம்ம ரொம்ப என்ன பண்ணணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிள்ளைங்களை வளர்க்கிறதுல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒவ்வொரு காரியங்களையும் பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொஃபஸர் வந்து இப்படி சொன்னாங்க, அவங்களுக்கு வந்து 2 பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு 5 o'clock தான் வீட்டுக்கு வருவாங்களாம். இவங்களுக்கு காலேஜ் முடிஞ்சு 4 மணிக்கு 4:15 வீட்டுக்கு போயிடுவாங்க. போனோடனே டீ போட்டு டிவி ஆன் பண்ணி உட்காந்துப்பாங்களாம். அப்போ வந்து ஏதோ ஒரு சீரியல் ஓடுமா. கொஞ்ச நாள் ஆச்சு தான் 5 o'clock வர்ற பிள்ளைங்கள்லாம் என்ன ஆகிட்டு, கொஞ்சம் நாள் ஆக 4:30 வர ஆரம்பிச்சிட்டாங்களாம். இவங்களுக்கு வந்து டவுட்டு, என்னப்பா எப்பவும் நம்ம பிள்ளைங்களாம் 5 o'clock தானே வரவங்க, ஏன் இப்போமே சீக்கிரமே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை கூப்பிட்டு, ஏன்ப்பா இப்போ உங்களுக்கு ஸ்கூல் சீக்கிரமாக விட்டுருதா அப்படின்னு சொல்லி கேட்டதுங்க. அந்த பிள்ளைங்க சொன்னாங்களாம், இல்லைம்மா சீரியல் போயிடும் பார்த்தீங்களா, ஏதாவது ஒரு சீன் பார்க்கலன்னா கஷ்டமாக இருக்கும் மனசுக்கு, அதனால தான் ஆட்டோக்கார அங்கிள்கிட்ட நாங்கள் ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம், நீங்கள் வந்து சீக்கிரமாக வந்து எங்களை பிக்கப் பண்ணி வீட்டில் ட்ராப் பண்ணிடுங்க, எங்களுக்கு 4:30க்கு நாங்கள் ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம், அதனால் அந்த அங்கிளும் பரவாயில்ல சூப்பர்மா அவங்க கரெக்டாக வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். பார்த்தீங்களா, நம்ம பிள்ளைங்க கெடுறது யாரால, நம்மளால தான். இந்த அன்னாள் வந்து சாமுவேல்கிட்ட சொல்லி சொல்லி வளர்த்துருப்பாங்க. என்ன, நீ வந்து உன்னை நான் ஆலயத்துக்கு கூப்பிட்டு போவேன், நீ கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா நீ வந்து ஆலயத்தில் தான் இருக்கணும், அந்த ஏலி தாத்தாவுக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கணும், அதிகாலமே நீ எந்திக்கணும், எல்லா வேலைகளையும் நீ செய்யணும், அம்மா வந்து வருஷத்துக்கு ஒருக்கா தான் நான் வருவேன், நான் வந்து உன்னை பார்ப்பேன் அப்படிலாம் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. என்ன, நம்மளும் கூட பிள்ளைகளை நம்ம வந்து ஆண்டவருக்கு ஏற்ற விதமாய் நம்ம வளர்க்கணும். நம்ம வந்து உலகத்திற்கு ஏற்றவர்கள் அல்ல, எல்லாமே நம்ம செய்யலாம், எல்லாமே செய்கிறதுக்கு நம்மளுக்கு அதிகாரம் இருக்குது, ஆனால் எல்லாமே நம்மளுக்கு தகுதியாக இராதுன்னு பிள்ளைங்களுக்கு சொல்லி சொல்லி வளர்க்கணும். இந்த மாடர்னான உலகத்தில் மாடர்னாக ட்ரெஸ் போடுறதுக்கு நம்ம எல்லாருக்குமே அதிகாரம் இருக்குது, எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்குது, ஆனால் எல்லாமே நம்மளுக்கு தகுதியாக இராது. நம்ம பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும், ஆண்டவருக்கு ஏற்ற விதமாக பரிசுத்தமாக வாழணும்னு சொல்லி அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி சொல்லி நம்ம என்ன பண்ணணும், வளர்க்கணும். அதிகாலையில் எழும்பி வேதத்தை நம்ம தியானிக்கணும், ஆண்டவரை நோக்கி பார்க்கணும்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு கற்றுத்தரணும். கற்றுத்தர நம்மளே 10 மணி வரை தூங்கணும், அந்த பிள்ளைங்க எந்திப்பாங்களா, காலையில் எந்திக்க மாட்டாங்க. நம்ம அதுக்கு முன் உதாரணமாக எப்படி இருக்கணும். இந்த அன்னாலும் முன் உதாரணமாக வந்து அர்ப்பணிச்சாங்க. என்ன, எப்படி அர்ப்பணிச்சாங்க, என் வாழ்வில் இழந்த நன்மை கீடாய் எஞ்சிய நாட்களில் நான் உழைப்பேன், நீர் தந்த ஈவு வாரங்கள் யாவும் பணி சிறந்திட முற்றும் தந்தேன், அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே, என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அர்ப்பணிப்போட வாழ்ந்ததுனால தான் அதன்படி சாமுவேலும் எப்படி வந்தாரு, அர்ப்பணிப்பா வாழ்ந்தாரு. ஜெபம் செய்வோமா. அப்பா ஏசப்பா, இன்றைக்கு நாங்கள் அன்னாள் மூலமாக எப்படி அர்ப்பணிப்போடு வாழணும், பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்களுக்கு கற்றுத்தந்தீங்க ஏசப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் நீங்கள் நல்ல ஞானத்தை கொடுங்க ஏசப்பா. பிள்ளைகளை எப்படி உமக்கு ஏற்ற விதத்தில் நாங்கள் வளர்க்கணுங்கிற ஞானத்தை நீங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுங்க ஏசப்பா. நீங்கள் அப்படி செய்கிறபடியால் நன்றி. ஆமேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனும் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.